இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பெரிய லிவிங் ஹால், கிச்சனுக்கும் டைனிங்க்கு இடையில வழக்கமாக கொடுக்குற சைஸை விட பெரிய சைஸில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப், பேக் சைடில் பெரிய யூட்டிலிட்டி ஏரியா, ஹாலில் இருந்து கிச்சனில் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வாலில் ஒரு ஓப்பனிங், பால்கனியில் ஸ்டேர்கேஸுக்கு ஹெட்ரூமுக்கு பதிலாக காஸ்ட் எஃபெக்டிவாக மேலே ஸ்லைடிங் டைப்பில் ஒரு ஃபேப்ரிகேஷன் டோர், சிஎன்சி கட் டிசைன் வித் லைட் எஃபெக்ட்ஸோட பூஜா கேபினெட் அண்டு ஸ்டேர்கேஸ் ஃபிக்ஸ்டு விண்டோ, இதெல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீட்டுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் 25 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2320 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். சென்டரில் லேசர் கட் டிசைனில் பெரிய கிரில் ஒர்க்கும் சுற்றியும் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸும், அது போக எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 17x11. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வச்சிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஃபோயர். சைஸ் 6x5. ஃபோயர் அடுத்து ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 20x16. ஈஸ்ட் சைடில் ஃப்ரெஞ்ச் டைப்பில் 2 பெரிய விண்டோ கொடுத்து இன்பிட்வீனில் பேஸ் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. லைட் எஃபெக்ட்ஸோட கொடுத்துருக்கிறது டிவி யூனிட் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. தரைக்கு பெரிய சைஸான 6x4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபெக்ட் டைல்ஸ் வச்சுருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து கிச்சனில் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இன்பிட்வீன் பார்ட்டிஷன் வாலில் பார்த்தீங்கன்னா உட்டன் பேனலிங் ஒர்க்கோட ஒரு ஓப்பனிங் விட்டுருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி படிக்கட்டு கீழே யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் டைப்பில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து கிச்சன் வித் டைனிங் ரூம் என்டர் வரும். இதோட டோட்டல் சைஸ் 16x10. இங்கேயும் சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட் அண்ட் ஸ்பாட் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில வழக்கமாக கொடுக்குற சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸில் கிரானைட் ஃபினிஷில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் கீழே கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே பெரிய டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வால் இங்கே ஓப்பனிங் கொடுத்துருக்கிறது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. கிச்சனில் இருந்துக்கிட்டே வீட்டுக்கு யார் வர்றாங்க போகிறாங்கங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க ஹாலில் டிவி பார்த்துக்கிட்டே ஏதாவது சாப்பிட்டு இருந்தாங்கன்னா நம்ம இங்கேருந்து ஃபுட்ஸை ஈஸியாக சர்வ் பண்ணலாம். ஸ்நாக்ஸை கூட நம்ம ஈஸியாக அவங்களுக்கு கொடுக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தோம்னா டிவி நல்லாவே விசிபிளாக இருக்குது. நம்ம சமைச்சிக்கிட்டே டிவி பார்க்குற ஆப்ஷனும் இருக்குது. இது பேக் சைட் எக்ஸிட். பின்னாடி பெரிய செட்பேக் ஏரியா விட்டுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் 2 வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கு, இன்னொன்று போர் வாட்டருக்கு. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 16x10.
ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7க்கு 4.25 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில எஸ்எஸ் வித் டஃப் அண்ட் கிளாஸில் ஹேண்ட் ரெயில் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஃபேமிலி லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. ஈஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட்டும், சவுத் சைடில் நார்த் ஃபேஸிங்கில் சிஎன்சி கட் டிசைன் வித் பேக் லைட்டோட பெரிய உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு பெரிய ஃபிக்ஸ்டு விண்டோ கொடுத்து அங்கே சிஎன்சி கட்டில் ட்ரீ டிசைனில் பெரிய கிரில் ஒர்க் வித் 4 சைடுக்குமே உட்டன் பேனலிங் ஒர்க் வித் ப்ரொஃபைல் லைட்டோட சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10. இங்கேயும் லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாலரைக்கு 3 அடி சைஸில் சின்னதாக ஒரு வாஷ் ஏரியா. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6.5க்கு 4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 11க்கு 4. மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால பாத்ரூமை நல்லா நீளமாக பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைஸ் 24க்கு 6. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைனில் கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தரைக்கு பூராமே மேட் ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சு சைடு ஹேண்ட் ரெயில கிளியர் டஃப் அண்ட் கிளாஸ் வித் எஸ்எஸ் ஹேண்டோட கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவழியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,35 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மேலே டெரஸ் போகிறதுக்கு ஸ்டார் கேஸை பால்கனிலே கொடுத்துருக்காங்க. மழை வந்தால் இந்த ஸ்பேஸ் நனையாமல் இருக்கிறதுக்காக சீலிங்கில் இந்த ஓப்பனிங்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் ஒரு அழகாக ஃபேப்ரிகேஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அந்த ஸ்லைடிங் டோர்ஸில் வீல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ரேமை ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணி பாலிகார்பனேட் ஷீட்டை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.